அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 7 அளவியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 12வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் × 18 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் × 88 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம்? இனிப்புகள் வைக்கும் பெட்டியானது ஒரு ஸ்வீட் பாக்ஸ். அதனுடைய 3 அளவுகள், அதாவது நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ் கன செவ்வக வடிவத்தில் இருக்கும். அதனுடைய கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் அடுக்குறாங்க. இப்போ அந்த பெட்டியுடைய 3 அளவுகள் பாருங்கள். இது அழகு வித்தியாசமாக இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மீட்டர், சென்டிமீட்டர், சென்டிமீட்டர். இப்போ மீட்டரையும் நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அந்த அட்டைப்பெட்டியின் 3 அளவுகள், அதாவது நீளம், அகலம், உயரம். இப்போ முதல்ல அட்டைப்பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சிடணும். அதனை இனிப்பு பெட்டியின் கன அளவை கொண்டு வகுத்துட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் இனிப்பு பெட்டி அப்படின்னும், இது அட்டைப்பெட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே எத்தனை இனிப்பு பெட்டிகளை வைக்க முடியும் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ முதல்ல அட்டைப்பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இனிப்பு பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சிடணும். அட்டைப்பெட்டியின் கன அளவை இனிப்பு பெட்டியின் கன அளவை கொண்டு வகுக்கும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கேள்வியில் என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல இனிப்பு பெட்டியின் அளவுகள் கொடுத்துருக்காங்க. இனிப்பு பெட்டியின் 3 அளவுகள், அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நீளம், அகலம், உயரமாக எடுத்துக்கணும். 3ம் ஒரே அழகில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். 3மே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ நீளம் L = 22 சென்டிமீட்டர், அகலம் B = 18 சென்டிமீட்டர், உயரம் H = 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த இனிப்பு பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சிட முடியும். இனிப்பு பெட்டியின் கன அளவு. இனிப்பு பெட்டி கன செவ்வகத்தின் வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ கன செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா தான் எடுத்து எழுதணும். LBH கன அலகுகள். இப்படியே வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். Lக்கு பதிலாக 22 பெருக்கல், Bக்கு பதிலாக 18 பெருக்கல், Hக்கு பதிலாக 10. அடுத்தது அட்டைப்பெட்டியின் 3 அளவுகள். அட்டைப்பெட்டியின் நீளம், அதை L அப்படின்னு எடுத்துக்கலாம். L = 1 மீட்டர். அலகுகள் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. ஸோ மீட்டர் அப்படிங்கிறதையும் சென்டிமீட்டருக்கு மாற்றிடலாம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னு சொல்கிறதும் 100 சென்டிமீட்டர் சொல்கிறதும் 2 சமம் தான். மற்ற அளவுகள் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதையும் சென்டிமீட்டரில் எழுதிக்கணும். அட்டைப்பெட்டியின் அகலம் B = 88 சென்டிமீட்டர். உயரம் H = 63 சென்டிமீட்டர். இப்போ இந்த அட்டைப்பெட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். அட்டைப்பெட்டியின் கன அளவு, இதற்கும் ஃபார்முலா அதே தான். ஏன்னா அட்டைப்பெட்டியும் கன செவ்வகத்தின் வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ LBH கன அலகுகள். L 100 சென்டிமீட்டர், 100 பெருக்கல், B 88 சென்டிமீட்டர், H 63 சென்டிமீட்டர். பெருக்க வேண்டாம், இதை சுருக்க முடியுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த அட்டைப்பெட்டியில் அடுக்கையிலும் இனிப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு அட்டைப்பெட்டியின் கன அளவை இனிப்பு பெட்டியின் கன அளவை கொண்டு வகுக்கணும். அட்டைப்பெட்டியின் கன அளவு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 100 பெருக்கல் 88 பெருக்கல் 63. ஏன் பெருக்கலைன்னா இதை சுருக்க முடியும், அதனால் நம்ம பெருக்க ஆன்சர் போடலை. இனிப்பு பெட்டியின் கன அளவு 22 பெருக்கல் 18 பெருக்கல் 10. இப்போ சுருக்கலாம் பாருங்கள். 1 22 22, 4 22 88, 1 10 10, 10 100. 2ஆல் சுருக்கிக்கலாம். 1 2 2, 2 2 4. இதை 2ஆல் சுருக்கினா 9 முறை இருக்குது. 9ஐயும் 63ஐயும் சுருக்கலாம்.
7 9 63. இப்போ மேலே இருக்கிற நம்பர்ஸ் என்னவாக இருக்குது? 10 பெருக்கல் 2 பெருக்கல் 7. கீழே எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. 7 2 14. 14 பெருக்கல் 10 சமம் 140. ஆகவே அந்த அட்டை பெட்டியில் 140 இனிப்பு பெட்டிகளை அடுக்க முடியும். இவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 13வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.